தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, பழனி பஞ்சாமிர்தம். போனதாலும் திருப்பதி லட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இப்ப பழனி பஞ்சாமிர்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பழனி பஞ்சாமிர்தம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பஞ்சாமிர்தம். பிரசாதம் சாதாரணமானது கிடையாது, வரலாற்று சிறப்பு மிக்க பிரசாதமாகும். அங்க பழனியில முருகர் சிலை, இந்த மூலவர் முருகர் இருக்காரு இல்லைங்களா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகர் சிலையை நவபாஷாணத்தின் மூலயமாக தயாரித்திருக்கின்றார் போகர் என்ற சித்தர். நவபாஷாண முறையிலே தயாரிக்கப்பட்ட சிலையைத்தான் பழனி மூலவராக அங்கே கருவறை வீட்டிருக்கிறார். அவருக்கு தான் அபிஷேகம் செய்து அலங்காரம் அனைத்து செய்யப்படுகிறது. அப்படி நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிலையை உருவாக்கினார் அல்லவா போகர் என்ற சித்தர். அந்த போகர் என்ற சித்தர் தான் இந்த பஞ்சாமிர்தத்தையும் தயாரித்தார். இது வரலாறு. பஞ்சாமிர்தம் என்பது பஞ்ச அமிர்தங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்ன இதுல பஞ்ச அமிர்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, மலைவாழைப்பழம், அப்புறம் நெய், தேன், அப்புறம் வெல்லம், வெல்லம் நாட்டு சர்க்கரை இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஏலக்காய். இந்த ஐந்தையும் தான் இதுல கலக்கிறாங்க. சமீபத்தில் சில விஷயங்கள் அதை சேர்க்கிறாங்க. என்ன, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, இப்படிப்பட்ட விஷயங்களும் சேர்க்கிறாங்க. இப்படி இந்த பஞ்ச அமிர்தங்களையும் ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சாமிர்தம். இந்த மலைவாழைனா சாதாரண மலைவாழை கிடையாது, விருப்பாச்சி மலைவாழைன்னு ஒரு மலைவாழை இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது. அந்த விருப்பாச்சி மலைவாழை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அந்த மலைவாழை, அடுத்து நெய், வெல்லம், தேனு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இப்படி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அதை தயாரிக்கிறாங்க. இது தயாரிக்கப்பட்டது. இதுல எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது. தண்ணீர்லாம் இதுல சேர்க்க மாட்டாங்க. வேற எந்த பொருள் அதிகம் இல்லாதால இயற்கையான ஒரு பொருளாக இது அமைந்திருப்பதனால் இது ஒரு சிறப்பு மிக்க ஆயுர்வேத குறியீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தாக இந்த பஞ்சாமிர்தம் போற்றப்படுகிறது. இது நவபாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுன்றாங்க, ஆரோக்கியம் அதிகமாகுன்றாங்க, மனசாந்தி ஏற்படுன்றாங்க, மன அமைதி ஏற்படும் அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாமே இதுல இருக்கா, இது உண்மைதானா, இதை நம்பலாமா, இதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய இருக்கு இல்லையா, இருக்கும் இல்லையா. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது மேல சந்தேகம் வரதான் செய்யும். சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையிலே இந்த அரசாங்கம் ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து அதை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்ததிலே அந்த பஞ்சாமிர்தத்தில் எந்த விதமான விஷத்தன்மையும் கிடையாது, நச்சுத்தன்மையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்திற்கானது, உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது என்பதை முழுமையாக அவர்கள் கண்டுபிடித்து ஒரு புவிசார்பு குறியீட்டை அந்த பஞ்சாமிர்தத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே கோயில் பிரசாதத்திற்கு புவிசார்பு குறியீடு பெற்ற ஒரே கோயில் பிரசாதம் எது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாமிர்தம் தான். ஏன்னா இந்த பஞ்சாமிர்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. மக்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடும் போது அவர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் அவர்களை விட்டு விலகுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, அடுத்து உடல் வலிமை ஏறுகிறது, மனம் அமைதி வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவை அனைத்துமே அந்த பஞ்சாமிர்தத்தில் கண்டிப்பாக இருக்கின்றது. அதனால்தான் அதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சாமிர்தம் பழனியில தயார் பண்றாங்க. பழனியில மலை உச்சியில முருகர் இருக்காரு, கீழே மலைக்கு கீழே ஃபுல்லா நிறைய கடைகளை போட்டு இந்த பஞ்சாமிர்தங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வைக்கிறாங்க, இல்ல அலுமினிய டப்பால வைக்கிறாங்க, இல்ல பீங்கான் குடுவையில வைக்கிறாங்க, மண் சட்டியில வைக்கிறாங்க. இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் அதை பேக் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க.
அனைத்து குடுவைகளிலும் ஜாடிகளிலும் தயார் செய்து விற்கப்படுகிறது இந்த பஞ்சாமிர்தம். இது சர்வசாதாரணமான நாட்கள்லாம், சாதாரண நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழனியில ஒரு 50,000 ஜாடிகளுக்கு மேல விற்று போகுது. இதே விசேஷ நாளாக இருந்தால் 1,50,000 ஜாடிகளுக்கு மேல் விற்கிறது. அப்போ இந்த பஞ்சாமிர்தத்தை எவ்வளவு விரும்பி வாங்குறாங்கன்னு பாருங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆகிறது. இந்த பஞ்சாமிர்தத்தின் வரலாறை நாம் திரும்பி பார்க்கின்றோமே ஆனால், இந்த பஞ்சாமிர்தமாகப்பட்டது போகர் என்ற சித்தரால் தயாரிக்கப்பட்டது. பஞ்ச அமிர்தங்களால் உருவாக்கப்பட்டது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்றும் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்றும் அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்டு புவிசார் குறியீடு பெற்ற உலகத்திலேயே முதல் கோவில் பிரசாதம் இதுதான் என்பது இந்த பஞ்சாமிர்தத்தின் வரலாறு. இப்படிப்பட்ட பஞ்சாமிர்தத்தை வாங்குவதற்கு அனைவரும் பழனிக்கு செல்கிறார்கள். பக்தர்கள் வெகுண்டெழுந்து செல்கிறார்கள். அந்த பழனியுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, முருகன் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அந்த பழனிக்கு உண்டு. அப்படி என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தன் பெற்றோரிடமே ஒரு ஞானப்பழத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டு தன் இடையிலே ஒரு சாதாரண துணியை மட்டும் கட்டிக்கொண்டு சாதாரண ஒரு சிறுவனாக வந்து நின்ற இடம்தான் பழனிமலை. அங்கே வந்து நின்று தண்டாயுதபாணியாக உருவெடுத்தவர் தான் முருகபெருமான். அப்படி முருகபெருமான் உருவெடுத்த அந்த மலை மிகவும் பிரசித்தி பெற்றதாக மாறுகிறது. கோவில் பக்தர்களால் சூழப்படுகிறது. பக்தர்களுக்காக அங்கே பஞ்சாமிர்தம் தயார் செய்து கொடுக்கப்படுகிறது. முருகனை நவபாஷணத்தால் தரிசிக்கும் வாய்ப்பும் பழனியில் மட்டுமே கிடைக்கின்றது. ஆகவே பழனிக்கு செல்வோம், நவபாஷண முருகனை தரிசிப்போம். அதே நேரத்தில் இந்த பஞ்ச அமிர்தங்களை கொண்ட பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.